ஓம் சாந்தி. வாணி டேட்டு 10/1/2026. मीठे बच्चे, तुम्हारी याद की यात्रा बिल्कुल ही गुप्त है। तुम बच्चे अभी मुक्तिधाम में जाने की यात्रा कर रहे हो. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நம்முடைய நினைவினுடைய யாத்திரை முற்றிலுமே குப்தமானது. நாம குழந்தைகள் முக்தி தாமத்திற்கு போவதற்கான யாத்திரை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். प्रश्न: स्थूल वतनवासी से सूक्ष्म वतनवासी फरिश्ता बनने का पुरुषार्थ क्या है? பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஸ்தூல் வத்தனவாசி, இந்த ஸ்தூலமான வதனவாசியிலிருந்து சூக்ஷ்ம வத்தனவாசி ஃபரிஸ்தா ஆகுவதற்கான முயற்சி என்ன? இந்த ஸ்தூலமான உலகத்திலிருந்து சூக்ஷ்ம வத்தனவாசி ஆகணும்னா அதுக்கு நாம் என்ன மாதிரி முயற்சி பண்ணணும்? उत्तर: सूक्ष्म वतनवासी फरिश्ता बनना है तो रूहानी सर्विस में हट्टी हट्टी स्वाहा करो. சூக்ஷ்ம வத்தனவாசி ஃபரிஸ்தா ஆகுவதற்காக ஆன்மீகமான சேவையில் ஃபரிஸ்தா ஆகணும். அப்போ இந்த ஆன்மீக சேவையில் எலும்பு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்வாகா பண்ணணும். பினா ஹட்டி ஸ்வாகா கியே ஃபரிஸ்தா நகி பன் சக்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, இப்போ எலும்பு கொடுக்கல, அதாவது அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான சேவை நம்ம செய்யலை, ஸ்வாகா பண்ணலை அப்படின்னா ஃபரிஸ்தா ஆக முடியாது. क्योंकि फरिश्ते बेहर हट्टी मांस के होते हैं. ஃபரிஸ்தா ஆகலை அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, எலும்பு சதையாலான இந்த சரீரத்திலே தானே நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். इस बेगत की सेवा में दजीशी ऋषि की तरफ हट्टी हट्टी लहानी तभी व्यक्त से अव्यक्त बनेंगे. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் தத்தீச்சி ரிஷி போல எலும்பு நம்ம என்ன பண்ணணும்? சேவையில் நம்ம கொடுக்கணும். அப்போது இந்த வியக்தத்தில் இருந்து நம்ம ஆத்மா என்ன ஆயிடுவோம்னு சொல்கிறார் பாபா, அவ்யக்த நிலையை நம்ம அடைஞ்சிடுவோம். கீத் தீரச்சிதர் மனுவா. பாபா இன்னைக்கு பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுமையாக இருங்கள் மனிதர்களே. ஓம் சாந்தி. बच्चों को इस गीत से इशारा मिला कि धीरज धरो. இந்த குழந்தைகளுக்கு இந்த பாடல் மூலமாக பாபா நமக்கு இஷாரா, தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பொறுமையாக இருங்கள். बच्चे जानते हैं हम श्रीमत पर पुरुषार्थ कर रहे हैं और जानते हैं हम इस गुप्त योग की यात्रा पर हैं. அப்போ நம்ம குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம், பாபாவுடைய ஸ்ரீமத்து மூலமா நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மற்றும் தெரிஞ்சுக்கிறோம் நாம் இந்த குப்தமான நினைவினுடைய யாத்திரையில் இருக்கிறோம். வக் யாத்ரா अपने पर समय पर पूरी होनी है. मुख्य है यात्रा जिसको तुम्हारे सिवाय और कोई ही नहीं जानते हैं. அந்த யாத்திரை பாருங்க, உலகிய யாத்திரை இந்த நேரப்படி வந்தால் அது முடிஞ்சிடும். முக்கியமான விஷயம் இங்கே என்ன? யாத்திரை, நினைவு யாத்திரை. இந்த யாத்திரையை நம்ம குழந்தைகளை தவிர வேறு யாருமே தெரிஞ்சுக்கல. யாத்ரா பர் ஜானா ஹே ஜரூர் அவர் லேனே வாலா பண்டா பி சாகியே. யாத்திரை போகணும், ஆனால் அந்த யாத்திரையை அழைச்சிட்டு போகிறதுக்கு யார் வேணும்? ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா? இஸ்கா நாம் ஹி ரக்கா ஹுவாகை பாண்டவ சேனா. இதுக்கு பெயர் தான் என்ன? பேர் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? பாண்டவ சேனைகள். அப் யாத்ரா பருகேன். நாம் இப்போ யாத்திரையில் இருக்கிறோம். ஸ்தூலமான யுத்தத்தை பற்றிய எந்த விஷயமுமே கிடையாது. ஹரேக் பாத் குப்தகே யாத்ரா பி பகூத் குப்தகே. ஒவ்வொரு விஷயமும் குப்தமானது. இந்த யாத்திரையும் இன்னைக்கு எப்படி இருக்குது? गुप्तமாக இருக்கிறது. सारी दुनिया चित्रशाला है. विचित्र और चित्र अर्थात जीव और आत्मा का एक मनुष्य स्वरूप बना हुआ है. बाप विचित्र है. முழு உலகம் இன்னைக்கு என்னன்னு சொல்லார் பாபா? சித்திரசாலை. அதாவது விசித்திரம், சித்திரம், அதாவது நம்ம ஆத்மா, அடுத்து ஷரீரம். அப்போ இந்த ஷரீரத்தை இன்னைக்கு எப்படி காட்டப்பட்டிருக்கிறது? மனித ஸ்வரூபமாக இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனித ஸ்வரூபத்தில் இந்த ஆத்மா இன்னைக்கு இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, ஆனால் பாபா எப்படி இருக்கிறார்? விசித்திரம், शरीरमற்றவர். तुम्हारे में भी जो महावीर के वक्त अटोल रखेंगे. अर्जुन को विनाश का साक्षात्कार हुआ, एक अर्जुन की बात नहीं. பாபா சொல்கிறாங்க, நம்மளையும் கூட யார் மகாவீர் ஆத்மாக்களாக இருப்பாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லார் பாபா? உறுதியாக இருப்பாங்க, ஆடாத அசையாத ஆத்மாக்களாக இருப்பாங்க. அப்போ வினாஷ காட்சி யாருக்கு கிடைச்சது? அர்ஜுனருக்கு கிடைச்சது. ஒரு அர்ஜுனரை பற்றிய விஷயம் மட்டும் கிடையாது. तुम बच्चों को विनाश और स्थापना का साक्षात्कार होता है.
பகலே பகலே பாப் கோபி வினாஷ் கா சாட்சாத்கார் ஹுவா. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு வினாசம் மற்றும் ஸ்தாபனையினுடைய காட்சியானது கிடைக்கிறது. முதல்ல பிரம்மா பாபாவுக்கு என்ன காட்சி பார்த்தாங்க? வினாசத்தினுடைய காட்சியை தான் முதல்ல பாபா பார்த்தாங்க. உஸ் சமய கியான் தோ குச் நஹி தா. அந்த நேரத்தில் அவற்றை எந்த ஞானமும் இல்லை. தேக்கோ சிருஷ்டி கா வினாஷ் ஹோ ரஹா ஹே. பாருங்க, இந்த சிருஷ்டியினுடைய வினாசங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. பாபா कहते कि विकारों में मत जाओ, विकारों पर जीत पाओ, दान दे दो तो ग्रहण छोटे. பாபா சொல்றாங்க, விகாரங்களை தானம் பண்ணிடுங்க, விகாரத்தின் மீது வெற்றி அடைங்க. உடனே நம்ம தானம் பண்ணணும். இந்த தேகத்தை கூட தானம் பண்ணுங்க. எல்லா கிரகணமும் என்ன ஆயிடும்? நம்மளை விட்டு போயிடும். तुम जानते हो हम श्रीमत से निर्विकारी बनते हैं, भगवान वाच गुप्त हैं. நாம தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்ரீமத்து மூலமாக நம்ம நிர்விகாரி ஆத்மா ஆகிறோம். பாபாவுடைய ஸ்ரீமத்து படி நடந்து நம்ம ஆத்மா ராஜ்யத்தை கூட அடைய முடியுது. பாபா சொல்றாங்க, நரனிலிருந்து நாராயணர் ஆகணும். तुम बच्चों को दिल अंदर लगता है, बरोबर गुप्त वेश में आने वाला बाप हमको समझा रहे हैं. நம்ம குழந்தைகளுடைய உள்ளத்துல இந்த நினைவானது இருக்க வேண்டும். குப்தமான வேஷத்துல வரக்கூடிய பாபா நமக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரம்மா தன்மே ஆத்தேகே, பிரம்மா கா தன் யஹா சாஹியேனா. பிரம்மாவுடைய சரீரத்துல வரார். பிரம்மாவுடைய சரீரம் எங்க வேணும்? இங்க தானே வேணும் இல்லையா? तुम बच्चों को अब स्मृति आई है, अब शिव जयंती भी मनाती हो, बाकी और कोई शिव को जानते ही नहीं. குழந்தைகளுக்கு இப்போ நினைவுக்கு வரணும். அதாவது சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஆனா யாரும் இந்த சிவனை பத்தி என்ன பண்ணல, அவரை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கல. बरोबर हमको राजयोग सिखलाती हैं, பிரம்மா துவாரா ஸ்வர்க்கு ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே. நமக்கு பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை காரியங்கிறது நடந்துகிட்டே இருக்கிறது. ஜரூர் ஜோ யோக் சீக்கேங்கே ஸ்தாபனா கரேங்கே வகிப்பி ராஜ்ய பாக்கிய பாயேங்கே. யார் இந்த யோகா கத்துக்கிறாங்க, ஸ்தாபனை செய்கிறாங்க, அவங்க மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை அடைவார்கள். பாபா சம்ஜாத்தே ஹே, மே ஆத்தா ஹூ பத்தீத் துனியா கோ பாவன் பனானே. பாபா புரிய வைக்கிறாங்க, நான் வந்திருக்கிறேன். எதற்காகனா, இந்த பத்தீத்தமான உலகத்தை பாவனமாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். துக்கதாம் சுகதாம் கோபி சமஜ்தே ஹோ. சாந்திதாமம், சுகதாமம், துக்கதாமம், இதையும் நாம புரிஞ்சுக்கணும். பரந்து தக்தீர் में नहीं, फिर ये ख्याल नहीं करते क्यों न इस सुगदाम में जाए. ஆனா அதிர்ஷ்டத்துல இல்லைனா அவங்களுக்கு இந்த எண்ணம் கூட வராதான். நாம ஏன் சுகதாமத்துக்கு போகணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்குள்ள ஏற்படாது. இதை நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம்னு சொல்றார் பாபா. हिम्मत चाहिए, कहाँ भी जाकर समझाओ. एक भी लिखा हुआ हनुमान सत्संग के पीछे सुत्तियों में जाकर बैठा था. தைரியம் வேணும் புரிய வைக்கிறதுக்கு. பாபா சொல்றாங்க, எங்க போறீங்களோ அங்க புரிய வைங்க. சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, ஹனுமார் என்ன பண்ணாரா, சத்சங்கம் நடக்கும் பொழுது அந்த செருப்பு போடக்கூடிய இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணாராம், அந்த சத்சங்கத்தினுடைய அந்த சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே இருந்தார். जो महावीर होंगे वह कहाँ भी जाकर युक्ति से सुनेंगे देखे क्या बोलते हैं. அப்போ யார் மகாவீரராக இருக்கிறாங்களோ அவங்க எங்க போய் வேணாலும் என்ன பண்ணலாம், எங்க போனாலும் யுக்தியோட சொல்லலாம், பார்க்கலாம், என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த ட்ரெஸ்ஸை நம்ம மாத்திக்கிட்டு எங்க வேணாலும் போக முடியும். அங்க நன்மை செய்யறதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு நாம போறோம். धारणा के लिए मुख्य सार, अंतिम विनाश की सीन देखने के लिए अपनी स्थिति महावीर जैसी निर्भय अटोल बनानी है. கடைசி நேரம், அதாவது வினாச நேரத்தினுடைய காட்சியை பார்ப்பதற்காக தன்னுடைய ஸ்திதி மகாவீர் போல பயமற்ற ஆடாத அசையாத ஸ்திதியாக உருவாக்கணும். குப்த யாதிக்கு யாத்திராமே ரக்னா, குப்தமான நினைவினுடைய யாத்திரையில இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லாங்க பாபா, अव्यक्त वतनवासी फरिश्ता बनने के लिए बेगत सेवा में दतीशी ऋषि की तरफ अपनी हट्टी हट्टी स्वाहा करनी है. अव्यक्त वतनवासी फरिश्ता ஆகுவதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில ததீச்சி ரிஷிக்கு சமான் தன்னுடைய எலும்பு நாம் என்ன பண்ணணும், இந்த சேவையில ஸ்வாகா பண்ண வேண்டும். வரதான்
पगली श्रीमत पर विशेष अटेंशन दे, फाउंडेशन को मजबूत बनाने वाले சகஜ யோகி பவ. பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, முதல் ஸ்ரீமத்து மீது விசேஷமான கவனம் கொடுத்து அஸ்திவாரத்தை உறுதியாக்கக்கூடிய சகஜமான யோகி ஆகுங்கள். பாப் தாதாவினுடைய நம்பர் 1 ஸ்ரீமத் என்ன? தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்கணும். இதான் நம்பர் 1 ஸ்ரீமத். ஆத்மாவுக்கு பதிலாக தன்னைத்தான் சாதாரணமான சரீரதாரி அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நினைவில் நிலைச்சிருக்க முடியாது. அப்படி எந்த ஒரு 2 பொருள் எப்போ ஜோடியாக இருக்கிறதோ, அதாவது முதல்ல அவருக்கு சமானாகணும். அந்த பொருள் ஜோடியாக இருக்கணும். அப்படின்னா 2 பொருளும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அதை ஜோடியாக நம்ம என்ன பண்ண முடியும், இணைக்க முடியும். அதே போல் பாபாவுக்கு சமானமாகணும். அப்படின்னா முதல்ல அவருக்கு சமானாகணும். அப்படி ஆத்மான் புரிஞ்சிட்டு நினைவு பண்ணுங்க. அப்போ இந்த நினைவு நமக்கு சகஜமாயிடும். ஸ்ரீமத்து தான் முக்கியமான அஸ்திவாரம். இந்த விஷயத்தின் மீது அடிக்கடி கவனம் கொடுங்க. ஸ்ரீமத்து தான் முதல் பாடம், முக்கியமான பாடம், ஆத்மா பாடம். இந்த விஷயத்தில் நம்ம கவனம் கொடுக்கணும். அப்போ சகஜமான யோகி ஆகிடுவோம். ஸ்லோகன். கரம் आत्मा का दर्शन कराने वाला दर्पण है, इसलिए कर्म द्वारा शक्ति स्वरूप को प्रत्यक्ष करो. பாபா இன்னைக்கு என்ன ஸ்லோகன் சொல்கிறாங்கன்னா, கர்மம் தான் ஆத்மாவை தர்சனம் பண்ண வைக்கக்கூடிய கண்ணாடி. ஆகையினால கர்மா மூலமாக சக்தி ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷப்படுத்தணும். நம்ம செய்யக்கூடிய கர்மா தான் நம்மளை பார்க்கறதுக்கான கண்ணாடின்னு சொல்கிறார் பாபா. அவைக்த இஷாரை என்ன கொடுக்குறார் பாபா? பிராமணன் மற்றும் ஃபரிஸ்தா, அதாவது ஜீவன் முக்தி, ஜீவன் பந்தன். ஜீவன் பந்தன் நமக்கு இல்லை. ஏன்னா தேகத்தினுடைய பந்தனம், தேக சம்பந்தத்தினுடைய பந்தனம், தேகத்தினுடைய பதார்த்தத்தினுடைய பந்தனம். ஒருவேளை தன்னுடைய தேகத்தின் மீது நமக்கு பற்று இருக்கிறது அப்படின்னா தேக சம்பந்தம், பதார்த்தத்தினுடைய பந்தனம், தனக்குத்தானே நம்ம என்ன பண்ணிப்போம், அதில் மாட்டிக்கிட்டு அழிவடைஞ்சிடுறோம். அப்படி கிடையாது. முயற்சி செய்யுங்க. ஏதோ ஒரு பந்தனத்தில் மாட்டிக்கிட்டே அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சிங்கிற சப்தத்தின் மூலமாகத்தான் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். பழைய உலகத்தினுடைய கவர்ச்சி, ஆகையினால பழைய உலகத்தினுடைய கவர்ச்சி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு முயற்சிங்கிற சப்தத்தை நம்ம சமாப்தி பண்ணிடும். முயற்சிங்கிற சப்தமே இருக்கக்கூடாது. கவர்ச்சியில் போகலை அப்படின்னா நான் முயற்சி பண்ணுறேன், முயற்சி செஞ்சு பார்க்குறேன், அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். கவர்ச்சி இல்லைன்னா அந்த முயற்சிங்கிற சப்தம் கூட இன்னைக்கு சமாப்தி அடைஞ்சிடும். தேக உணர்வை கூட விட்டுடுங்கன்னு சொல்கிறார் பாபா. ஓம் சாந்தி.